தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்குமே அந்த அட்வான்ஸ் தைத்திருநாள் வாழ்த்துக்கள். நான் இப்போ நிற்கக்குள்ளேயே உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்னன்னு சொன்னால், இந்த தைப்பொங்கலுக்கு சாகரா ஈவெண்ட்ஸால் வந்து ஃபோட்டோ பூத்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே தைப்பொங்கல் என்று சொன்னாவே எல்லாருமே அழகாக புது உடுப்பெல்லாம் போட்டு காலையிலேயே உங்களோட வீடுகளில் பொங்கி சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு பிறகு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து சந்தோஷமாக பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க. இந்த அழகான மூமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைஃப்ல உங்களுக்கு அழகா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த போட்டோ பூத்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம முதலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொங்கலா இருக்கட்டும், சித்திரைக்கா இருக்கட்டும், ஸோ ஊர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கலாச்சார நிகழ்வுகள் எல்லாம் வந்து செய்வாங்க. இப்ப முட்டி உடைக்கிறதா இருக்கட்டும், சின்ன சின்ன கேம்ஸா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து இப்ப நல்லாவே குறைஞ்சிட்டு, ஸோ அதுவுமே வந்து நம்ம சாகரா ஈவெண்ட்ஸால வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முட்டி உடைக்கிற குட்டி குட்டி கேம்ஸ், சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாருக்கும் கேம்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பொங்கல் ஒரு பண்டிகை என்று சொன்னாலே இந்த பலகார வகைகள், சின்ன சின்ன சாப்பாடு வகைகள், மசாலா பொருட்கள், இப்ப இப்படியான விஷயங்கள் வந்து தமிழ் வீடுகள்ல வந்து அதிகமா புழங்கக்கூடியது. ஸோ அதுவுமே வந்து இப்ப குறைஞ்சித்தன்ற காரணத்தால ஸோ அதையுமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம சாகரா ஈவென்ட். ஸோ இந்த போட்டோ பூத்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்பதான் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்காங்க. நான் கொஞ்சம் மேலியா வந்ததால உங்களுக்கு 2 பூத் தான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு போட்டோ பூத், இது ஒரு போட்டோ பூத். இன்னுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கரும்பு வச்சு ஃபுல்லாக அழகாக செட் பண்ணி, வாழையில வச்சு ஃபுல் க்ரீன் ஏரியா செட் பண்ணி, இப்படி எல்லாமே கூட நம்ம சாகரா ஈவெண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ பூத்ஸை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதில் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு 3500லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ 3500, 5000 இப்படி தான் இவங்களோட இந்த பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்ல ப்ரொஃபஷனல் கேமராஸ் வச்சு இந்த ஃபோட்டோகிராஃபி துறையில் வந்து நீண்ட நாள் அனுபவம் கொண்டவர்களால் தான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோக்கள் வந்து எடுத்து எடிட்டும் பண்ணி உங்களுக்கு சாஃப்ட் காப்பீஸாக தரப்போகிறாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நிறைய அழகான ஃபோட்டோ பூத்ஸ் வந்து இங்கே காணப்படுது. இவங்களோட லொக்கேஷனுமே வந்து சரியான ஈஸி தான். நான் வெளியில இருந்து இவங்களோட லொக்கேஷனை காட்டுறேன். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் வந்து இந்த ஃபோட்டோ பூத் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 16ஆம் தேதி ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டாக இருக்கலாம், பர்த்டே ஷூட்டாக இருக்கலாம், இப்படியான சாமத்திய இதுக்கான அந்த அவுட்டோர் ஷூட்டாக இருக்கலாம். அதாவது பொதுவாகவே உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் செய்யணும் என்று நினைச்சிருப்பீங்க. பட் அது ஏதோ காரணத்தால் மிஸ் ஆகிருக்கலாம் அல்லது இனிமேல் செய்ய வேண்டி இருக்கலாம். ஸோ அப்படியான நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லொக்கேஷன், அதாவது இவங்க டெக்கரேட் பண்ணியிருக்கிறத வந்து ரெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து 16ஆம் தேதி உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் உங்களோட ஃபோட்டோகிராஃபர்ஸை கூட்டி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த லொக்கேஷனில் அழகாக ஃபோட்டோ எடுத்து போகலாம். ஸோ லொக்கேஷன் என்று சொல்கிறேன். வாங்க லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு காட்டுறேன். இந்த பொன்சோலை பொங்கல் திருவிழா ஃபோட்டோ பூத் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு ஈஸியான லொக்கேஷன் உங்களுக்கு. எனக்கு பின்னால் தெரிகிற கோவில் கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பில் ஃபேமஸான புன்னச்சோலை காளி கோயில். ஸோ அந்த கோயில் கோபுரம் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த கோயில் ரோட்டில் புன்னச்சோலை காளி கோயில் கலாச்சார மண்டபத்தில் தான் வந்து இந்த பொன்சோலை பொங்கல் திருவிழா போட்டோ ஷூட் வந்து நடக்க போகுது. சாகரா ஈவெண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடியோ ஷைனிங் இணைந்து வழங்குற இந்த பொன்சோலை பொங்கல் திருவிழா நிகழ்வுல வந்து நீங்களுமே கலந்து கொண்டு உங்களோட இந்த பொங்கலை அழகான தருணங்களை வந்து மேலுமே அழகை கொள்ளுங்க.